அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு பல பில்லியன்கள கடன் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்நாட்டை கொண்டு போக முடியாத பல சிக்கல்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. உலகத்திலேயே இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அதிகமான பெட்ரோலியம் எங்க இருக்குதுன்னு கேட்டா வெனிசுவேலாவுல தான் இருக்குது. மதுரோவை பாதுகாக்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாதுகாப்புக்கு இருப்பாங்கல்ல போர்சஸ், அவங்க யாருன்னா கியூபன் போர்சஸ். அதனாலதான் அந்த அட்டாக்ல நீங்க பாத்தீங்கன்னா 80 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 30 பேர் கியூபன் போர்சஸ் சொல்றாங்க. மதுரோவுக்கான நியாயங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? மதுரோவுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வெனிசுவேலா மக்களுக்கே இல்லை. ஏன்னு கேட்டா மதுரோவுக்கு முன்னாடி சில உதாரணம் நமக்கு இருக்குது. சதாம் ஹுசேன் அவங்க எடுத்தாங்க. சதாம் ஹுசேனுக்கு என்ன நியாயம் கிடைச்சது? அதே மாதிரி ஆப்பிரிக்காவை ஒன்றிணைக்க நினைச்சவர் தான் முகமது கடாஃபி. வேர்ல்டு பேங்குக்கு நிகராகவே ஒரு பேங்கை உருவாக்கணும்னு சொன்னவர் அவர். இப்ப கிரீன்லாந்து அவர் அபகரிச்சார்னா நேட்டோ என்ன பண்ணும்? வெனிசுவேலா சண்டையில அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியுமான்னா ஆயுத பலத்துல எதிர்கொள்ள முடியாதுதான். ரஷ்யா ஒரு அறிக்கை தான் விட்டானே தவிர ரஷ்யா நினைச்சிருந்தா எதிர்த்து நின்று ஒட்டனை பண்ணணும்னு அந்த கம்பீரமா நின்று கெத்தா நின்று பேசல. பிரிட்டிஷ் அவரை தூக்கினதுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இது அமெரிக்கா மட்டும் பண்ணல. அமெரிக்காவுக்கு ஐநா சபையினுடைய கூட்டத்துக்கு போன ஆண்டு போகும்போது அங்க அமெரிக்காவுல ஒரு ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல மைக்க போட்டு இவர் மைக்க பிடிச்சு பேசிட்டாரு. அப்படி ஒரு கேஸ் வச்சுக்கிறேன். அவரு அந்த மாதிரி ஒரு ஆளு. அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னா கொலம்பியா மேல தாக்குதல் நடத்தினால் நான் மீண்டும் எடுப்பேன். நான் நாட்டை மட்டும் சொல்லல அவரு. நானே, ஏன்னா அவர் ராணுவத்தில் இருந்தவர். நானே ஆயுதத்தை திருப்பி எடுப்பேன், எடுத்து நாம் போராடுவதற்கு தயாருங்கிறாரு. இடையில வர்றதுதான் ஈரானும் கியூபாவும். ஏற்கனவே ஒரு டீசரையும் காட்டி 12 நாள் யுத்தத்துல பார்த்துட்டாங்க. எனவே இந்த நேரத்துல உடனடியாக ஒரு யுத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் யாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. திடீர்னு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணினாலும் பண்ணுவாரு. இலங்கையுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அமெரிக்காவை பகைக்கிற இடத்துல அனுரவுடைய கவர்மெண்ட் இல்ல. அதுல நீங்க இன்னொன்று கவனிக்கணும்னா ட்ரில்வின் சில்வாவுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய மன கவலையை என்னன்னு கேட்டா கட்டும் காட்டமான அறிக்கை ட்ரில்வின் சில்வாவோட அறிக்கை. இந்த மாதிரி இந்த அறிக்கையில பாதி கூட இஸ்ரேல் காசா கடிக்கைகளை அவங்க போடல. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச போவது டொனால்ட் ட்ரம்பின் எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்க போகிறது, வெனிசுவேலாவுக்கு அவர் ஏன் இப்படி ஒரு டே லைட் ரொபரியை செய்தார் என்ற விடயங்களை இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களை அழைத்திருக்கின்றேன். கடந்த 2 வருடங்களாக சர்வதேச அரசியல் குறித்து பல விடயங்களை பேசக்கூடியவர். அமெரிக்கா வெனிசுவேலா விவகாரத்திலும் பல விடயங்களை பேசியிருக்கின்றார். எனவே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி அவர்களை அழைத்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பல நிகழ்ச்சிகளிலே டொனால்ட் ட்ரம்பை நீங்கள் ஒரு கிறுக்குத்தனமான விடயங்களை செய்கிறார் என்றுதான் நீங்கள் பேசி வருவதை நான் பார்த்தேன். குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக வெனிசுவேலா மீது அவர் சுமத்தி வரக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பார்க்கும் போது ஏதோ நடைபெற போகிறது என்று பலரும் பேசினார்கள். ஆனால் இப்படி ஒரு டே லைட் ரொபரியை செய்வார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியை அடுக்கடத்தி இப்படி ஒரு மோசமான செயலில் ஈடுபடுவார் என்ற சிந்தனை உங்களிடத்தில் இருந்ததா? பொதுவா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில அவர் இந்த வாட்டி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடந்த ஆட்சியினுடைய காலத்திலேயே சில முக்கியமான வேலைகளை பார்த்தாரு. அதுல ஒண்ணுதான் இந்த கொரோனா வைரஸ் பரவிய நேரத்துல அதை நான் வைரஸாகவே ஏற்றுக்கிற மாட்டேன், அதுக்காக உலகம் முடங்கப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதுக்கு பின்னணியில் இருக்கிறதே சீனா என்கிற வாதத்தை முன்வைச்சது. அதே மாதிரி கடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு உலக சுகாதார அமைப்புக்கான பணத்தை நான் நிறுத்துறேன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அந்த பணம் கொடுக்குற டாலர்களை எல்லாம் அவர் நிறுத்தினது. இந்த மாதிரி பல வேலைகளை அவர் பார்த்தாரு. பிற்பட்ட நாட்களில் தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். தோல்வி அடைஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் அவர் போட்ட கூத்துகள், அதே மாதிரி எக்ஸில் போட்ட கூத்துகள். அதனால் அன்றைய நாட்களில் ஃபேஸ்புக் அவரை டேமினேட் பண்ணினாங்க, எக்ஸில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரூத் சோஷியல்னு அவருக்குன்னு தனியான ஒரு சோசியல் தளத்தையே உருவாக்கினார். ஏன்னா பணம் இருக்குது அவர்கிட்ட. இந்த மாதிரி இருந்தவர் பிறகு இந்த முறை அவர் தேர்தலில் நிற்கும் போது மாகா என்கிற ஒரு திட்டத்தை முன் வச்சார். மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் அப்படின்னு சொல்லி, மீண்டும் அமெரிக்காவை கிரேட்டாக நாங்கள் மாற்றுவோம், வல்லரசாக மாற்றுவோம்ங்கிறது தான் அவருடைய திட்டம், ஸ்லோகன். அப்ப இந்த ஸ்லோகன்ல அவர் வரும்போது அமெரிக்கா ஏன் மீண்டும் வல்லரசாக ஆக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு இப்போ என்ன நிலைமை பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அமெரிக்காவுடைய தற்போதைய நிலை என்னன்னா, உலகத்தில் அவங்க தான் ஆயுதத்தில் ஜாம்பவான்.
உலகத்துல யுஎஸ்ங்கிறது ஒரு கனவு தேசம் மாதிரி எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனாலும் அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலை, அந்த நாட்டு மக்களுக்கு வேலையின்மை இருக்கிறது, அந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு பல பில்லியன்களை கடன் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்நாட்டை கொண்டு போக முடியாத பல சிக்கல்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அப்ப இந்த பணத்தை எங்கிருந்து கொண்டு வர்றதுன்னா, முதலாவது அமெரிக்காவினுடைய இன்கம் எங்க தங்கி இருக்குதுன்னு சொன்னா ஆயுத விற்பனையில இருக்குது. அவங்க எல்லா நாடுகளுக்கும் ஆயுதத்தை விற்பாங்க, வெப்பனை விற்பாங்க, நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் விற்பாங்க, அவங்களுக்கு எதிராக யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கும் விற்பனை செய்வார்கள். ரெண்டு தரப்புக்கும் ஆயுதத்தை விற்று அதுல லாபம் பார்ப்பாங்க, ரெண்டு தரப்புக்கும் அவங்க சமாதானமும் பேசுவாங்க, இதையெல்லாம் பண்ணுவாங்க. இரண்டாவதாக உலக அளவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகம், பெட்ரோலியத்தை எப்படியாவது எடுத்துக்கொள்ளணுங்கிறதுல குறிப்பாக 1979களுக்கு பிறகு சவுதியோடு அவங்க செய்து கொண்டிருந்த ஒரு ஒப்பந்தம், சவுதி பெட்ரோ டாலர்ல பிசினஸ் பண்ணணுங்கிறது. அந்த ஒப்பந்தம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனாலும் உலக அளவுல டாலருடைய மதிப்பு ஏன் நிக்குது? இப்ப நம்ம கணக்கு பார்த்தாலே டாலர்ல தான் பேசுவோம், இத்தனை பில்லியன் டாலர்கள். டாலர்ல ஏன் பேசுறோம்னு சொன்னா, பெட்ரோல் பிசினஸ் எல்லாமே டாலருக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு நாடு இப்ப இலங்கை எவ்வளவு பணத்தை நீங்க பிரிண்ட் பண்ணணுங்கிற ஒரு அளவு இருக்குது, அதுக்கு மேல பிரிண்ட் பண்ண முடியாது. உதாரணமா தங்க இருப்பை வச்சு தான், நம்ம கிட்ட தங்கம் எவ்வளவு இருக்குதோ அந்த இருப்பை வச்சு தான் பணங்களை பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் டாலரை பொறுத்த வரையில அவங்க கட்டுக்கடங்காம பிரிண்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, அவங்களோட டாலரை வச்சு தானே எல்லா பிசினஸும் நடக்குது, எல்லா நாடுகளும் எல்லா பரிவர்த்தனைகளையும் அதுல தான் பண்றாங்க. எனவே தான் டாலருக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டது. இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா, பல நாடுகள் குறிப்பாக இடதுசாரி கருத்துல உள்ள கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள நாடுகள், சீனா, ரஷ்யா, ஈவன் வெனிசுவேலா, சவுதி அரேபியா அந்த கொள்கையில இல்ல, பட் இவங்க எல்லாம் இந்த ரஷ்யாவுடைய கோலேஷன்ல ஒரு பக்கத்துக்கு வரக்கூடியவங்க. இந்த நாடுகள் எல்லாமே நாங்க பெட்ரோ டாலர்ல பிசினஸ் பண்ண விருப்பம் இல்லை, நாங்க ரெண்டுலையும் பண்ண விருப்பம், எங்க நாட்டு ரியால்லையோ அல்லது ருபீஸ்லையோ அல்லது யுவான்லையோ எது கிடைக்குதோ அதுல நாங்க பண்ணுவோம்ங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது இது அமெரிக்க டாலருக்கு பெரியதொரு மதிப்பிழக்கத்தை செஞ்சிடும். இதை தாண்டி பெட்ரோலுடைய விலையை நிர்ணயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒபெக் தான் நிர்ணயிக்கும். ஒபெக்லையும் சவுதி அரேபியாவுக்கு தான் பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அப்ப பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிற இடத்துல அந்த பிசினஸுடைய பேசிக்கே யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா சவுதிட்ட இருக்குது பெட்ரோல் பிசினஸ் உடைய. அதே மாதிரி ரஷ்யாவிடத்துல இருக்குது. அப்ப பெட்ரோலியம் அவங்க கிட்ட இல்லைங்கிறதுனால தானே நீங்க இந்த மாதிரி விலை நிர்ணயிக்கிறீங்க. அதனால பெட்ரோலியத்தை எப்படி எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உலகம் முழுவதும் சமாதானத்தின் தூதுவராக தன்னை காட்டி கொண்டாரு. நோபல் பரிசை கேட்டுக்கிட்டே இருந்தாரு, சமாதானத்துக்கான நோபல் பரிசு எனக்கு வேணும்னாரு. ஆனா அவருக்கு கிடைக்கல. இன்றைக்கு வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அந்த லேடிக்கு தான் அது கிடைச்சது. அப்ப தன்னை ஒரு சமாதானத்தின் தூதுவராக காட்டிக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது செய்கிற வேலைகளுக்கு இவருக்கு நோபல் பரிசு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா அவங்க தான் யுத்தங்களையே ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. சமாதானத்தை உண்டாக்க போறோம்னு சொன்னாங்க சிரியாவுக்குள்ள. இன்றைக்கு சிரியாவுக்குள்ள உள்நாட்டு யுத்தம் தலை தூக்கி இருக்கிறது. சிரியாவுக்குள்ள பல தரப்பு சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லெபனான் எல்லையில இஸ்ரேல் இன்னும் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதம் ஏந்தாமல் அமைதி காக்கிறார்கள். காசாவுக்குள்ள இன்னும் யுத்தம் நிக்கல. யுத்த நிறுத்தம் வந்தாலும் இந்த யுத்த நிறுத்த காலத்துக்குள்ள 500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க காசாவுக்குள்ள. அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வார இவரால் நிறுத்த முடியாம போயிடுச்சு. கம்போடியாவும் தாய்லாந்தும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை இவரால் நிறுத்த முடியாம போயிடுச்சு. இப்படி உலகத்துல எந்த யுத்தத்தையும் இவங்க நிறுத்தல. இவங்க ஆயுதம் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வெளியில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த தடவை வெனிசுவேலா மேல இவர் கண் வச்சார். வெனிசுவேலா மேல மட்டும் இல்ல, இவர் ஆட்சிக்கு வரும்போது இந்த மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கிற ஸ்லோகனுக்குள்ள கொண்டு வந்த திட்டங்கள்ல கிரீன்லாந்து அவருடைய பட்டியல்ல இருக்குது, கொலம்பியா இருக்குது அவருடைய பட்டியல்ல, அதே மாதிரி வெனிசுவேலா இருக்கிறது. இதெல்லாம் அவரோட பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகள். பட்டியலில் இல்லாம இப்ப சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் தான் ஈரானும் அதே போன்று ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அல்லது ராகுல் காஸ்ட்ரோவினுடைய கியூபாவும். இது இப்ப பட்டியலில் இல்லாம சேர்க்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த பாதி வலயம்னு சொல்லுவாங்க, அதாவது வட்டத்தினுடைய பாதின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு மேப்ல வட்டத்தினுடைய பாதியாக தென் அமெரிக்க நாடுகள் தான் வரும், லத்தீன் அமெரிக்க நாடுகள்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த வெனிசுவேலா வருகிறது. ஹியூகோ ஷாவேஸ்ற காலத்துல இருந்து வரக்கூடிய லத்தீன் அமெரிக்கா, கொலம்பியா லத்தீன் அமெரிக்காவுக்குள்ளதான் வெனிசுவேலா வருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலம்பியா அதுக்குள்ளதான் வரும், கியூபா அதுக்குள்ளதான் வரும். இந்த நாடுகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட நாடுகள்.
இந்த நாடுகள் இடதுசாரிகள் என்று சொல்லுவாங்க. ஒருபோதுமே இந்த வலதுசாரி சித்தாந்தத்துக்குள்ள போக மாட்டாங்க. அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளையும் சுரண்டுகிறது, அதுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு எதிராக இருப்போம்னு இருக்கிறவங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிக்கோலஸ் மதுரோ வெனிசுவேலாவினுடைய பிரசிடென்ட்டை பொறுத்தவரையில அவர் 2017 ஒரு முடிவு எடுக்கிறாரு. யூகோ சாவேஸ் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியா இருக்கிறாரு. அவர் மரணிச்சதுக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வர்றாரு. தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. தேர்தல்கள் மூலமாகத்தான் தேர்வாகிறாரு. தேர்வானாலும் அவர் 2017 ஒரு முடிவு எடுக்கிறார். என்னன்னா, நாங்க வந்து பெட்ரோ டாலரை யூஸ் பண்ண மாட்டோம், டாலர்ல இனி பிசினஸ் கிடையாது, நாங்க வேண்டிய கரன்சில நாங்க வித்துக்கிறோம் சொல்லி சைனாவுக்கும் நிறைய பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யறாரு. நீங்க வெனிசுவேலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அதிகமான பெட்ரோலியம் எங்க இருக்குதுன்னு கேட்டா வெனிசுவேலாவில் தான் இருக்குது. வெனிசுவேலாவில் இனிமேல் நீங்க 300 பில்லியன் பெரல்கள் பெட்ரோலியம் எடுக்க இயலும். அப்ப சவுதியில எவ்வளவு எடுக்கலாம்னு கேட்டா 260 பில்லியன் பெரல்கள் தான் எடுக்க முடியும். அதாவது 40 பில்லியன் பெரல்கள் டிஃபரண்ட் இருக்குது. அப்ப முதல் இடத்துல வெனிசுவேலா தான் இருக்குது, ரெண்டாவது இடத்துல சவுதி அரேபியாவே இருக்கிறது பெட்ரோலியம் எடுக்கிறது. அதுலயும் இந்த பெட்ரோலுக்கும் அந்த பெட்ரோலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இங்க எடுக்கக்கூடிய பெட்ரோலியத்தை மாத்தி எடுக்கிறதுக்கு, க்ரூட் ஆயில மாத்தி எடுக்கிறதுக்கு ஈஸி, அங்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் தசைப்பிடி திக்காக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் வெனிசுவேலாவை சுற்றி தென் அமெரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல அதிகமான லித்தியம் இருக்குது எங்கன்னு கேட்டா வெனிசுவேலாவில் தான் இருக்கு. 60% லித்தியம் இருக்குது. இன்றைக்கு அடுத்த கட்ட வார் எதுக்காக இருக்க போகுதுன்னு சொன்னா பெட்ரோலியத்துக்கானதாக இருக்க போறது இல்லை, லித்தியத்துக்கானதாக தான் இருக்க போகிறது. ஏன்னு கேட்டா இப்ப எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்ப நம்ம செல்போன் யூஸ் பண்றோம், எல்லா பேட்டரிக்கு தேவையானது என்னன்னு கேட்டா லித்தியம் தான் தேவை. இந்த லித்தியத்தை சீனாவில் இருந்துதான் அமெரிக்காவே பல விடுத்தம் இறக்குமதி செய்து கொள்கிறார்கள். அதனாலதான் உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைனுக்கு நாங்க ஆயுதம் தர ரெடி அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த அரிய வகை கனிமங்கள், லித்தியம் உள்ளிட்ட அரிய வகை கனிமங்களை எங்களுக்கு நீங்க தரணும். 450 பில்லியனுக்கு மேற்பட்ட அந்த உரிமத்தை அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்க உக்ரைனிடமிருந்து ஜெலன்ஸ்கியை பயன்படுத்தி. ஏன்னா அவங்க தான் ஜாம்பவானா இருக்கணும், வல்லரசுன்னா ஒண்ணுல இருக்க முடியாதுல்ல, எல்லாத்துலயும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை உக்ரைன்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வெனிசுவேலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெனிசுவேலாவில் அதிகமாக இருப்பது லித்தியம். அப்ப நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணாலும் சரி, டெஸ்லா இருக்குது அல்லது BYD இருக்குது, இப்ப அதான ஃபேமஸா எல்லா நாடுகள்லையும் வருது. இது எல்லாத்துக்குமே லித்தியம் தேவைப்படுது, செல்போனுக்கு எல்லா பேட்டரிக்கும் தேவைப்படுது, வெப்பனுக்கும் தேவைப்படுது. அப்ப லித்தியம் கொட்டி கிடக்குது அங்க. ஆனா உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாடு வெனிசுவேலா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா பல தடைகளை அமெரிக்கா விதிச்சு வச்சிருக்காங்க. பிசினஸ் பண்ண இயலாதவங்களுக்கு எல்லா தடைகளும் இருக்கிற காரணத்தினால அவங்க டெவலப் ஆகாம இருக்கிறாங்க. இந்த நிலையில அதே நாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல ஆக கூட தங்கம் கையில இருப்பு வச்சு கொண்டிருக்கக்கூடிய நாடு யாருன்னு கேட்டா மதுரோவினுடைய வெனிசுவேலா. அதிகமான தங்கங்களை அவங்க எங்க சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டா பிரிட்டிஷ்ல சேமிச்சு வச்சிருக்காங்க. இப்ப மதுரோவை தூக்கிட்டாங்க இல்லையா அமெரிக்கா, தூக்கினத்தோட பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இந்த தங்கம் எல்லாத்தையும் நாங்க அரசுரிமையாக்க போறோம்ட்டாங்க. பிரிட்டிஷ் அவரை தூக்கினதுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இது அமெரிக்கா மட்டும் பண்ணல. இப்ப ஈராக்குள்ள சதாம தூக்கினாங்கல்ல, சதாம தூக்கும் போது வெறும் அமெரிக்கா மட்டும் யுத்தம் பண்ணல, இதே பிரிட்டிஷும் சேர்ந்துக்கிடுச்சு, பிரான்சும் சேர்ந்துக்கிடுச்சு, எல்லா நாடும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆயுத பிசினஸ் தவிர என்ன இருக்குது, ஒண்ணும் இல்லை. அப்ப இருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் அபகரிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டா தான் உண்டு. அந்த அடிப்படையில் தங்கம் அதிகமா அங்க கொட்டி கிடக்குது. இப்படி இருக்கிற காரணத்தினாலதான் அவர் உள்ள புகுந்து என்ன பண்றாங்கன்னா அவரும் சொல்றாரு, கோலையே முடியும்னா வந்து என்ன பிடிச்சு பாருன்றலாம் மதுரோவும் கொஞ்சம் சவால் விட்டு பார்த்தாரு. ஏன்னா அவரே நினைக்கல இப்படி உள்ள வந்து தூக்குவாங்கன்னு யாருமே நினைக்கல. ஏன்னா ஒரு ஜனாதிபதி என்னன்னாலும் ஒரு நாட்டுல ஜனாதிபதி தானே, ஜனநாயக ஜனாதிபதி நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவருக்கு என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா நமக்கு ரஷ்யா இருக்கிறாங்க, நம்ம கூட சீனா இருக்கிறாங்க என்கிற இருமாப்பெல்லாம் அவரிடத்துல இருந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் உள்ள வந்து தூக்கினாங்க. இதுல என்ன கவனிக்கணும்னு கேட்டா ஃபிடல் கஸ்ட்ரோவை எடுத்துக்கிட்டோம்னா கியூபாவினுடைய அதிபராக இருந்த ஃபிடல் கஸ்ட்ரோவை 200 தடவைகளுக்கு மேல கொல்லுவதற்கு முயற்சி செய்தது அமெரிக்காவினுடைய CIA. ஆனா அவங்களால பண்ண முடியாம போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சாங்க அதுல. அப்ப ஃபிடல் கஸ்ட்ரோவை கொல்லவே முடியாதவர்களுக்கு மதுரோவை ஈஸியா தூக்க முடிஞ்சது. மதுரோவுக்கு இன்னும் சொல்ல போனா பாதுகாப்பு கொடுக்கறதே கியூபன் போர்சஸ். அதாவது மதுரோவினுடைய வெனிசுவேலா படைகள் தனியா இருக்குது. மதுரோவை பாதுகாக்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாதுகாப்புக்கு இருப்பாங்கல்ல போர்சஸ், அவங்க யாருன்னா கியூபன் போர்சஸ். அதனாலதான் அந்த அட்டாக்ல நீங்க பாத்தீங்கன்னா 80 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 30 பேர் கியூபன் போர்சஸ் சொல்றாங்க. அப்ப எங்கேயுமே வந்து மதுரோவினுடைய வெனிசுவேலா போர்சஸ் கொல்லப்பட்டதாக வரல. என்ன காரணம் கேட்டா கியூபன் போர்சஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாதுகாப்புக்கு நிப்பாங்க. இதற்கு பகரமாக கியூபாவுக்கு வெனிசுவேலா 30% எண்ணெய்களை கொடுக்குது. கியூபா பெட்ரோலை 30% எங்க இருந்து எடுக்கிறாங்க
எடுக்கிறாங்கன்னு சொன்னா வெனிசுவேலாவுல இருந்து. அப்ப வெனிசுவேலாங்கிறது ஒரு வளங்கள் கொட்டி இருக்கக்கூடிய ஒரு சொர்க்க பூமி. ட்ரம்பை பொறுத்தவரையில இதை அப்படியே தூக்கிட்டோம்னு சொன்னா அமெரிக்க வரலாற்றில் அவர் போற்றப்படுவார், பேசப்படுவார். வேணும்னா இன்னொரு முறை எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு இதை கூட காரணமா சொல்லிடுவார். ஏன்னா மக்களுக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்துட்டு அவங்கள வாயடைச்சிடலாம் என்கிற திட்டத்துல தான் அவர் வெனிசுவேலா மேல கை வச்சிருக்கிறாரு. அடுத்ததாக மெக்சிகோ மேல கை வைப்பார் அவர். மெக்சிகோ, ஏன்னா பக்கத்துல மெக்சிகோ இருக்குது, மெக்சிகோவில் இருந்து தான் குடியேறிகள் வர்றாங்கிறாரு. வெளிநாடுகள்ல இருந்து போறவங்க பாஸ்போர்ட் இல்லாம மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொல்லி மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஃபர்ஸ்ட் அவர் ஜனாதிபதியா இருக்கும் போதே ஒரு செவரெல்லாம் எழுப்பினாரு உள்ள வராம இருக்கிறதுக்கு. அது முடியாம போச்சுது. இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் மெக்சிகோவையும் கைப்பற்றுவேனுங்கிறார். மெக்சிகோவை அமெரிக்காவாக்கிட்டா அவர் நினைச்சது தானே. அப்ப மெக்சிகோவாலையும் எதிர்க்க முடியாம போய் நான் மெக்சிகோ வந்து நாங்க எதிர்த்து நிப்போம்ங்கிறாங்க. அதனாலதான் கிரீன்லாண்டை கைப்பற்றுவோம்ங்கிறாரு. கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணமும் என்னன்னு கேட்டா, கிரீன்லாந்து மக்கள் எங்களோட இணையணும்னு நினைக்கிறாங்கிறாரு. ஏன்னா கிரீன்லாந்து வந்து ஒரு சுயாட்சி பிரதேசம், அவங்க சுயமாக ஆட்சி பண்றாங்க. உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி வச்சுக்கிறீங்க. தமிழ்நாடு சுயாட்சி பிரதேசம் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருப்பாங்க, அங்க முதலமைச்சர், அவருக்கு தான் பலம் இருக்குது, ராணுவ பலத்தை தவிர எல்லா பலமும் இருக்கு, போலீஸ் படை பலம் எல்லாம் முதலமைச்சருக்கு இருக்கு. இது மாதிரி கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கு கீழே இருக்கிறாங்க, சுயாட்சி பகுதியா இருக்கிறாங்க. டென்மார்க் கண்ட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. இப்ப டென்மார்க்கிட்ட இருந்து நாங்க எடுக்க போறோம்ங்கிறாங்க. ஆனா அந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு அமெரிக்காவோட சேர விருப்பம் இல்லைங்கிறாங்க. அப்ப ஏன் கிரீன்லாந்து எடுக்க போறாருன்னு சொன்னா, இது வெறுமனே அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய சிந்தனை மட்டும் பார்க்க கூடாது. அமெரிக்காவுடைய திட்டமே இதுதான், முழு அமெரிக்காவும். என்ன காரணம்னு கேட்டா, கிரீன்லாந்து வந்து ஆர்டிக் வட்டத்துக்குள்ள இருக்குது. அங்க இருக்கக்கூடிய பனிமலைகள் எல்லாம் இப்ப உருக ஆரம்பிச்சிருச்சு. உருக ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பனிமலைகள் காலப்போக்குல உருகி ஒரு பெரிய கப்பல் போக்குவரத்து உருவாக போகுது. அப்ப இந்த கப்பல் போக்குவரத்து உருவானால் அந்த இடத்துல பிசினஸ் களைகட்ட ஆரம்பிச்சிடும், போக்குவரத்து ஈஸி ஆகிடும். உதாரணமாக சுயஸ் கனல் இருக்குதா இல்லையா, ஈஜிப்ட்ல சுயஸ் கால்வாய் இருக்கு. சுயஸ் கால்வாயினுடைய முழு வருமானமும் எகிப்துக்கு தான் போய்கிட்டு இருக்குது. எகிப்தினுடைய மொத்த வருமானத்துல 30% சுயஸ் கால்வாயில இருந்து வர்றது. அது மாதிரி ஆர்டிக் வட்டத்துல இவங்களுக்கு பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும். பிளஸ் அந்த கிரீன்லாந்துக்கு கீழையும் கடலுக்குள்ள நிறைய கனிமங்கள் இருக்குது. இதே மாதிரி லித்தியம் இருக்குது, மற்ற கனிமங்கள் இருக்குது. இதையெல்லாம் ஃபியூச்சர்ல அமெரிக்காவுக்கு எடுக்கணும் சொல்லி சொன்னா, இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்காவாக்கணும். ஆனா கிரீன்லாந்துல அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும் என்னன்னு கேட்டா, கிரீன்லாந்து டென்மார்க்கு கீழே இருக்குது. டென்மார்க்கும் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகள்ல அணியில இருக்கிறாங்க. நேட்டோல ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தினால் ஏனைய நாடுகளும் வந்து தாக்கணும். இப்ப கிரீன்லாந்து அவர் அபகரிச்சார்னா நேட்டோ என்ன பண்ணும்? அதனாலதான் டென்மார்க்ல பிரதமர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க கிரீன்லாந்து அபகரிச்சீங்கன்னா இத்தோட நேட்டோ காலின்னு நினைச்சுக்கிறீங்க. அதாவது அமெரிக்காவை வளர்க்கிறேன் பேர் வழி என்கிற பேர்ல முழு யூரோப்பையும் காலி பண்ணிட்டு தான் போறாரு இவர். இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் சித்து விளையாட்டாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள், அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு சொர்க்க பூமி அதுதான் வெனிசுவேலா. ஆனால் அப்பேற்பட்ட சொர்க்க பூமியை ஆண்ட ஜனாதிபதி உலகத்திலே இருக்கக்கூடிய நரகம் என்று போற்றப்படக்கூடிய ஒரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி மதுரோ கைது செய்யப்பட்டு நியூயார்க்குக்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் இப்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த முறை, அதாவது இந்த சிஸ்டம், இப்போது மதுரோ சிறையிலே இருக்கின்றார். எதிர்வரக்கூடிய மார்ச் மாதம் மீண்டும் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும். மதுரோவுக்கான நியாயங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? மதுரோவுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வெனிசுவேலா மக்களுக்கே இல்லை. ஏன்னு கேட்டா, மதுரோவுக்கு முன்னாடி சில உதாரணம் நமக்கு இருக்குது. சதாம் ஹுசேன் அவங்க எடுத்தாங்க. சதாம் ஹுசேனுக்கு என்ன நியாயம் கிடைச்சது? சதாம் ஹுசேனை கடைசியில தூக்குல போட்டாங்க. சதாம் ஹுசேனை தூக்குல போடுறதுக்குன்னே ஒரு நீதிபதியை உண்டாக்கினாங்க. அந்த நீதிபதி எங்கன்னு இப்ப தேடி பாருங்க, அவன் எங்க இருந்து வந்தான்? அவங்களாக உருவாக்கிய ஒரு நீதிபதி. அதே மாதிரி லிபியாவினுடைய அதிபர் முகமது கடாஃபியினுடைய நிலை என்னவானது? ஏன்னா இவங்க எல்லாமே அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருந்திருப்பாங்க. சதாம் ஹுசேனும் பெட்ரோ டாலருக்கு எதிராக இருந்தாரு. அரபுலகம் ஒன்றிணையணும் என்று சொல்லி அழைப்பு விடுத்தவர். அதே மாதிரி ஆப்பிரிக்காவை ஒன்றிணைக்க நினைச்சவர் தான் முகமது கடாஃபி. வேர்ல்டு பேங்குக்கு நிகராகவே ஒரு பேங்கை உருவாக்கணும் என்று சொன்னவர் அவர். அப்ப இந்த கோஷத்தை முன்வைக்கிற யாராக இருந்தாலும் இவங்க இதைத்தான் பண்ணிருப்பாங்க. மதுரோவை பொறுத்தவரையில மதுரோ பெயில் கேட்கல. நம்ம எல்லாரும் நினைச்சா இவர் பெயிலாவது கேட்பாருன்னு. அவருடைய சட்டத்தரணி வழியாக பெயில் கேட்கல, சிரிச்சுக்கிட்டே தான் உள்ள போறாரு. என்னன்னா மதுரோவுக்கு தெரியும், பெரும்பாலும் நம்ம தூக்குல தான் தொங்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் 100% சொல்லுமா 90% அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்மளை தூக்குல தொங்க போடும்போது நம்ம ஏன் கோலையாக செத்து போகணும்?
நம்ம அப்படி தைரியமாவே செத்து போயிடலாம். ஏன்னா ஹியூகோ சாவேஸோட வழியில நின்று வந்த ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர். அப்ப லேசாக அந்த பலவீனமான ஒரு நிலையில தைரியமா நிற்பாங்க அந்த மாதிரி ஆட்கள். அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம், ஃபிடல் கஸ்ட்ரோவா இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய வழியில் வந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்னவங்க தான் அந்த மாதிரி நிற்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் உள்ள நீதிமன்றத்துக்குள்ளே வர்றாரு, சிரிச்சுக்கிட்டே வர்றாரு, வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் இப்போதும் வெனிசுவேலாவின் ஜனாதிபதிங்கிறாரு. உண்மையுமே தான், வெனிசுவேலாவோட இடைக்கால ஜனாதிபதி தான் நிற்கப்பட்டிருக்கிறாரு. ஜனாதிபதி இவங்க ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கலாங்க, அது இயலாம போயிடுச்சு, ஆளத்தான் தூக்கினாங்க. அப்ப நான் தான் இன்னும் ஜனாதிபதி, நான் வந்து ஒரு ராணுவ கைதியாக இருக்கிறேனுங்கிறாரு. மார்ச் மாசம் தான் அடுத்த வழக்குங்கிறாங்க. அப்ப மார்ச் மாசம் வழக்குனா திட்டமிட்ட ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு ஜனாதிபதியை கைது பண்ணிருக்கிறீங்க, அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு மலமலன்னு முடிக்கணும். ஆனா மார்ச் மாசம் ஏன் போடுறீங்கன்னா, மார்ச்சுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச பண்ண நினைக்கிறாங்க. வெனிசுவேலா ஒரு பொம்மை ஆட்சியாக வரணும், எங்களுக்கு கீழே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெனிசுவேலா என்ன சொல்றாங்கன்னா, எங்க மேல அடக்குமுறையை பிரயோகித்தால் நாங்க வந்து அதுக்கு எதிராக நிற்போம். கடந்த காலத்துல நின்று இருக்கிறாங்க, ராணுவத்தை போட்டு நாங்க சண்டை பிடிப்போம்ங்கிறாங்க. வெனிசுவேலா சண்டையில அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியுமான்னா ஆயுத பலத்துல எதிர்கொள்ள முடியாதுதான். உதாரணமாக ஏர்கிராஃப்ட் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாலே, அமெரிக்காவிடத்துல விமானம், தாக்குதல் விமானம் 13,000க்கு மேல இருக்குது. வெனிசுவேலாவிடத்துல 400 தான் இருக்குது. அவன் ஒரு ரவுண்ட்லயே அடிச்சுட்டு போயிருவான். ஆனாலும் தரை வழியில போராடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ள நீங்க இப்ப ஈராக்குள்ள பூந்தாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ள பூந்தாங்க, 10 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்ல வெளியே ஓடிட்டாங்கல்ல, முடியாம போயிடும். அந்த மாதிரி எதிர்த்து நிப்பாங்க, நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மதுரோவை உடனடியாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம நம்ப முடியாது. என்னத்த நாடுகள் கோரிக்கை விடுத்தாலும் எந்த நாட்டோட பேச்சு அமெரிக்கா இன்னைக்கு கேட்டிருக்குது? ஐநாட பேச்சே அவன் கேட்க மாட்டான், சீனாட பேச்சை கேட்க மாட்டான். ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலையே இப்ப பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்குள்ள இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டா, நியூயார்க் டைம்ஸ்ல 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, விளாடிமிர் புட்டினுக்கும் ரஷ்யாவினுடைய அதிபருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அது என்னன்னா, உக்ரைன்ல 20% நிலப்பரப்பை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. இந்த 20% நீ வச்சுக்க, ரஷ்யா அண்டே ஆக்கிக்க, உனக்கு நான் பேசி அதை உக்ரைன்ல இருந்து உனக்கு எடுத்து தந்துருவேன், எங்களுக்கு வெனிசுவேலாவை தந்துரு. ஏன்னா வெனிசுவேலா ரஷ்யாவோட கோலேஷன்ல இருந்தவங்க. ரஷ்யா ஒரு அறிக்கை தான் விட்டானே தவிர, ரஷ்யா நினைச்சிருந்தா எதிர்த்து நின்று நீ ஒட்டனை பண்ணணும்னு அந்த கம்பீரமா நின்று கெத்தா நின்று பேசல. சாதாரணமா ரஷ்யா கடந்து போறாங்க. அதுக்கான காரணமாக இது சொல்லப்படுதுன்னு கேட்டா, இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு தான் இதை பண்றாங்கிறது சொல்லப்படுகிறது. அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக இது அமெரிக்காவுக்குள்ளும் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், இந்த செயற்பாட்டுக்கு எதிராக ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. ஜஹரான் மும்தானி அதற்கு எதிராக பேசியிருந்தார், அதே போன்று கமலா ஹாரிஸ் பேசியிருந்தார். அமெரிக்காவுக்குள்ளே டொனால்ட் ட்ரம்பின் இந்த செயற்பாட்டுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படும் போது சில போது டொனால்ட் ட்ரம்ப் அதை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, வாய்ப்புகள் இருக்காது. என்னன்னா, ஜஹரான் மம்தானியினுடைய கருத்து வந்து, அவர் ஜஸ்ட் ஒரு மேயர் தான், அந்த நாட்டுக்கு தான் அவர் பெரிய ஆள், இன்டர்நேஷனலுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது. அந்த நாட்டுக்குன்னா நியூயார்க்கு தான் பெரிய. கொழும்பு மேயர் ராய் பல்தசார் சொல்றதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது, அல்லது சென்னை மேயர் சொல்றதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்ப அவர் சர்வதேசம் பார்க்கப்படுகிற ஒரு இளம் ஆட்சியாளர், அவ்வளவுதான். 2வது, கமலா ஹாரிஸை பொறுத்த வரையில அவங்க இவருக்கு எதிரான போட்டியாளர், அந்த கட்சியில முக்கியஸ்தர், எதிர்கட்சியில. ஆனா இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, எதிர்கட்சினாலே எதிர்க்கிறது தானே, அந்த நோக்கத்துல அவங்க சொல்றாங்க. ஆங்காங்க சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம் நடந்ததை தவிர, இதனால லாபம் உங்களுக்கு தாண்டு காட்டிட்டாருன்னா நீங்க எப்படி எதிர்க்க போறீங்க? இதனால அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா தேர்தல் அது 2வது. ஆனா மக்கள் எதிர்ப்பு குறைஞ்சிடும். ஈராக்கு மேல தாக்குதல் நடத்தினாரு, அப்பயும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க தான். ஏதாவது அங்க அமெரிக்காவில மாற்றம் வந்துச்சா? ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் தோல்வி அடைஞ்சாரா? அப்படி தோற்கப்படல அவரு. ஆப்கானிஸ்தான் தாக்குதல், அதனால இவங்க வெளிநாடுகள் இந்த படையெடுப்புகள் செய்யறதுனால உள்நாட்டுல ஆட்சி கவர்ந்ததான்னு கேட்டா, உள்நாட்டுல ஆட்சி கவலல. ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கே தெரியும், அமெரிக்கா ஒரு நாடு மேல அட்டாக் பண்ணும்போது அதுல லாபம் நமக்கு தாண்டு தெரியும். எண்ணெய் வளத்துல லாபம் வரும், ஆயுதத்துல லாபம் வரும். ஏன்னா அவங்களோட வருமானமே அதெல்லாம் நிக்குது. அதனால அவங்க யாருமே அதை உள்நாட்டுல சும்மா அங்கங்க, அது என்னன்னா இந்த கருத்துல உள்ளவங்க எதிர்ப்பாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, இதனால சர்வதேச அந்த ஒற்றுமை சீர்குலைஞ்சிரும், நம்ம நாட்டோட இருக்கக்கூடிய அந்த ராஜதந்திர உறவுகள் சீர்குலைஞ்சிரும் என்கிற கவலையில எதிர்ப்பாங்களே தவிர, கமலா ஹாரிஸ் மாதிரி அந்த கட்சியில வேற எத்தனை செனட்டர் எதிர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பாராளுமன்றத்துல இதுக்கு எதிராக ஏதாவது தீர்மானங்களை கொண்டு வந்தாங்களான்னா அதுவும் கிடையாது. பாராளுமன்றத்துல ஏன் அறிவிக்காம நீங்க வந்து தாக்குதல் நடத்தி
நடத்தினீங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப்ட கேட்கும்போது அறிவிக்க தேவையில்லை, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கிறாரு, நான் செஞ்சு போட்டவங்களுக்கு தகவல் சொன்னா போதும் அப்படின்ட்டாரு. எனவே உள்நாட்டுக்குள்ள அது பெரிய மாற்றத்தை கொண்டு வராது, உள்நாட்டு மக்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்ங்கிற காரணத்தினால சும்மா தான் இருப்பாங்க. அடுத்த கட்டம், அதாவது கொலம்பியா, சில போது ஈரான் மீதும் இவருடைய இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தொடரலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். அப்படியான தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கொலம்பியன் பிரசிடென்ட்டோட இன்னைக்கு அவர் பேசிட்டாரு. கொலம்பியன் பிரசிடென்ட்டும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் வெகு விரைவில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரெண்டு பேரும் கொலம்பியா மேல அவர் பெரும்பாலும் தாக்குதல் நடத்துவது குறைவாக இருக்கும். ஏன்னா இப்ப அவர் நிக்கோலஸ் மதுரோக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அவரை கைப்பற்றி இருக்கிறதுனால வெனிசுவேலாவுல இருந்து சில பேர் அகதிகளாக வெளியேற வாய்ப்பு இருக்கிறது. வெளியேறவங்க எங்க போவாங்கன்னா கொலம்பியாவுக்குள்ளதான் போவாங்க. இவர் கொலம்பியாவையும் சேர்த்து தாக்க போனார்னா பிடிக்க போனார்னு சொல்லிச்சுன்னா அந்த மக்களும் எங்கேயாவது போக வேண்டி வரும். இல்லாட்டி அத்தனை பேர் அமெரிக்காவுக்குள்ள வர வேண்டி வந்துடும். அதனால என்ன பண்ணுவார்னா கொலம்பியாவுக்கு தற்போதைக்கு தாக்கல் நடத்த வாய்ப்பு இல்லைன்னா கொலம்பியாவினுடைய அதிபரை பொறுத்தவரையில அவர் நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிரானவர். அமெரிக்காவுக்கு ஐநா சபையினுடைய கூட்டத்துக்கு போன ஆண்டு போகும்போது அங்க அமெரிக்காவுல ஒரு ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல மைக்க போட்டு இவர் மைக்க பிடிச்சு பேசிட்டாரு. அப்படி ஒரு கேஸ் வச்சுக்கிறேன். அவரு அந்த மாதிரி ஒரு ஆளு. அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னா கொலம்பியா மேல தாக்குதல் நடத்தினால் நான் மீண்டும் ஆயுதத்தை எடுப்பேன். நான் நாட்டை மட்டும் சொல்லல அவரு, நானே, ஏன்னா அவர் ராணுவத்தில் இருந்தவர், நானே ஆயுதத்தை திருப்பி எடுத்து நான் போராடுவதற்கு தயாருங்கிறாரு. ஆனா உள்ரங்கமா நீங்க பாத்தீங்கன்னா கொலம்பியன் அதிபர் மேலையும் இவங்க இந்த அதாவது நிக்கோலஸ் மதுரோ மேல வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவர் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தலைவராக இருக்கிறார், அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருளை இவர் தான் கடத்துறதுக்கு வழி செய்யறாருன்னு தான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு. இதே குற்றச்சாட்டு கொலம்பியாவினுடைய அதிபர் மேலையும் இருக்கிறது. ஆனாலும் கொலம்பியாவினுடைய போர்சஸ் உள்ள உளவு பிரிவுகள் இருக்குதா இல்லையா, இவங்க அமெரிக்காவினுடைய உளவு பிரிவோட நெருங்கி செயல்படுறவங்க. நிக்கோலஸ் மதுரோவினுடைய நாடு மாதிரி இல்ல. எந்த அளவுக்கு கேட்டா அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் பல 100 மில்லியன் டாலர்களை கொலம்பியாவுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு நேரம் இந்த போதை குழுக்களை தடுக்கிறதுக்காகவே. அப்ப ஆல்ரெடி அவங்க ராணுவ ரீதியில ஒரு கோலேஷன் இருக்குது. அங்க பிரச்சனை யாரோட கேட்டா அந்த நாட்டோடே கிடையாது. அங்க உள்ள பிரச்சனை நேரடியாக பிரசிடென்டோட மட்டும். அவங்க பேசிட்டா கூட இது முடிவுக்கு வந்துடும். சில நேரங்களில் அவரோட பட்டியல் 5 நாடு பட்டியல் இருக்கு, அதுல கொலம்பியாவும் இருக்கத்தான் செய்யுது. அவர் சொல்றாரு கொலம்பியா 2 பாப்பனுங்கிறாரு. அப்ப அது மிரட்டலாக கூட இருக்காங்க. எல்லா நாட்டையும் ஒரே நேரத்தில் அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஒரு என்னதான் இருந்தாலும் அவ்வளவு பெரிய அமெரிக்காவால ஆப்கானிஸ்தான்ல தாக்குப்பிடிக்க முடியல, ஈராக்ல தாக்குப்பிடிக்க முடியல, ஈவன் இதே டெல்டா போர்சஸ் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட தாக்குப்பிடிக்க முடியல. காசாவுக்குள்ள வந்தாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பணைய கைதிகளை கூட அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸால மீட்டெடுக்க முடியல. அப்ப எல்லா நாடுகளையும் ஒரே நேரத்தில் எதிரியாக்க முடியாது. ஆனாலும் இதே மாதிரி தங்கம், வைதூரியம், லித்தியம் இதெல்லாம் கொட்டி கிடக்கிற ஒரு பூமி தான் கொலம்பியாவும். கொலம்பியா மேலையும் நான் ஒரு கண்ணு வச்சிருக்கிறேங்கிறத சொல்லி இருக்கிறாரு. மெக்சிகோ மேல கண்ணு வச்சிருக்கிறேன்றத சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி கிரீன்லாந்து மேல கண்ணு வச்சிருக்கிறேன்றத சொல்றாரு. இடையில வர்றதுதான் ஈரானும் கியூபாவும். கியூபாவை பொறுத்தவரையில கியூபா ஆல்ரெடி செத்துக்கிட்டு தான் இருக்குதுங்கிறாரு. ஆனா கியூபாவுடைய பொருளாதாரத்துக்கு இயற்கையாக அங்க கியூபாவுடைய இன்கம், இப்ப நம்ம நாட்டு இன்கம் டூரிசம், வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, உள்நாட்டுக்குள்ள விவசாயம் கொஞ்சம் இருக்குது, இவ்வளவுதான் நம்ம நாட்டினுடைய இன்கம்மா இருக்குது. அதே நேரத்தில் சவுதி அரேபியா மாதிரி நாடுகளுக்கு பெட்ரோலியம் இருக்குது, அவங்களுக்கு இன்கம். அமெரிக்காவுக்கு ஆயுத விற்பனையாவது பண்றதுக்கு இருக்குது. கியூபாவுக்கு ஒண்ணுமே இல்லை. கியூபா பெட்ரோலியத்தையே வெனிசுவேலாவுல தான் எடுக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாருன்னு கேட்டா கியூபா ஆல்ரெடி விழுகிறதுக்கு ரெடியா இருக்குது, நாங்க விழுத்தாட்ட தேவை இல்லைங்கிறாரு. ஆனா எங்களை தாக்க வந்தால் நாங்கள் எதிர்த்து நிற்போம்னு கியூபாவினுடைய ஜனாதிபதி சொல்றாரு. ஏன்னா கியூபாவினுடைய கம்யூனிசம் எல்லா கம்யூனிசத்தையும் கூட கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. கியூபாவினுடைய அதிபராக இருந்து மரணித்த பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா சாக முன்னாடியே ஃபிடல் காஸ்ட்ரோவை நான் கொண்டு வந்த கொள்கைகள் எனக்கு எதிரானது, இது நம் மக்களை வழிப்படுத்தலைங்கிற கருத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவங்க கொஞ்சம் வளைஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வச்சும் அவர் சொல்லியிருக்காங்க கியூபாவை போய் ஆக்கிரமிக்கிறதுனால அந்த நீ என்ற எதிரி அந்த கெத்த காட்டிக்கலாமே தவிர எந்த ஒரு வருத்தம் இல்ல, லாபம் கிடைக்காது அவங்களுக்கு. ஆனா ஈரான் மேல ஒரு கண் இருக்குது. இந்த டைம்ல ஈரானுக்கு அவங்க கை வைப்பாங்கன்னு நம்ம நம்ப முடியல. அதனாலதான் ஈரானுக்குள்ள இப்ப அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, எக்கானமிக் கிரைசிஸ் இருக்குது. அது சுருக்கமா சொல்றதா இருந்தா இப்ப ஈரான்ல பொருளாதாரம் $1 இருக்குல்ல, ஈரானுடைய $1 நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த நாட்டு காசு 14 லட்சம் தருவாங்க. இப்ப நம்ம நாட்டுல ஒரு அமெரிக்க டாலர் வெறும் 300 ரூபாய், அங்க 14 லட்சம் தருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பணவீக்கம் இருக்கும். இதனால மக்கள் போராடுறாங்க. போராடுறவங்களுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்றாங்க, கிளர்ச்சி குழுவை உண்டாக்குறாங்க. உண்டாக்கி எல்லா இடத்துலயும் போராடு, ஆட்சியை கவிழ்க்காமங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா ஈரான்ல ஆட்சியே கவிழ்ந்தாலும், அதாவது மசூத் பெஷக்ஷன் கவிழ்ந்துட்டாருன்னு வைங்களேன்,
மசூத் பெசக்ஷியன் கவலுவாரு. ஹொமைனியினுடைய அந்த தத்துவத்தை அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோலேஷன் இருக்குல்ல, அதை உடைக்கல. அவங்க ஆன்மீக ரீதியில ஷியா ஆன்மீக செக்டர் ஒன்று வச்சிருக்காங்க. அது பிடிச்சு நிற்கும், பிடிச்சிட்டு வேற ஒரு ஆட்சியாளர் வேணும்னா கொண்டு வரும். ரெண்டு செக்ஷனா இருக்குது. அவங்க ஹொமைனியினுடைய அந்த தாக்கத்தையும் சேர்த்து இல்லாமல் ஆக்கினா மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். ஏன்னா 1979 பிறகு 1988 இதே வேலையை அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பிறகு பல ஆர்ப்பாட்டங்கள் இந்த வேலையை ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல. அமெரிக்கா ஈரானுக்குள்ள புகுந்து நிக்கோலஸ் அந்த மதுரோ மாதிரி தூக்கிட்டு போறது, அல்லது அந்த ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் செய்யற மாதிரி இருந்திருந்தா ஈராக்ல சதாம் ஹுசைன் அடிச்சதுக்கு பிறகு அடுத்து ஈரானுக்குள்ள வந்திருக்கலாம். அப்பையும் சண்டை தானே, அவங்க வரல. ஏன்னா ஈரான் என்றாலே ஒரு பிரச்சனை ஒன்று அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஹொர்முஸ் ஜலசந்தி அடுத்த பக்கம் இருக்கு, எல்லா கப்பலுக்கும் அடிப்பாங்க. எந்த கப்பலும் கத்தாருக்கு போக முடியாது, துபாய்க்கு போக முடியாது, குவைத்துக்கு போக முடியாது, பஹ்ரைனுக்கு போக முடியாது, ஈவன் சவுதி அரேபியா கூட கப்பல் போக்குவரத்து எதையும் பண்ண முடியாது, அடிப்பான் அந்த இடத்துல வச்சு. ரெண்டாவது ராணுவ வலிமை உச்சமாக இருக்குது. அவங்க வைத்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். சிஜில் வச்சிருக்கான், ஒன்று அடிச்சா 24 பிரிஞ்சு போய் அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி அவங்க பொருளாதாரத்துலதான் பெரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. நார்த் கொரியா மாதிரி ஆயுத பலத்துல உச்சமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு டீசரையும் காட்டி 12 நாள் யுத்தத்துல பாத்துட்டாங்க. எனவே இந்த நேரத்துல உடனடியாக ஒரு யுத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் யாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. திடீர்னு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணினாலும் பண்ணுவாரு. அது காலம் பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். இறுதியாக இந்த வெனிசுலாவிலே மேற்கொள்ளப்பட்ட டே லைட் ரொபரிக்கு பின்னால் இலங்கையை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். அதாவது ஜேவிபி டில்வின் சில்வா இதற்கு எதிராக மிக ஆவேசமான ஒரு கருத்தை, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் அரசாங்கம் சர்வதேச நாடுகளோடு, அதாவது ஐநா சபை என்ன தீர்மானத்தில் இருக்கின்றதோ அதே தீர்மானத்தில் இருப்பதாக மிக ஒரு சாதுவான ஒரு அறிக்கையை தான் வெளியிட்டிருந்தது. இலங்கையுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இல்லை, இலங்கையினுடைய நிலைப்பாடு அதான் டில்வின் சில்வா ஜேவிபி நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியில் இருக்கிறது என்ன வேற யாருமா? ஆட்சியில் இருக்கிறதும் அவங்க தான். ஆனா இதுல என்னன்னா அந்த ஒரு நழுவல் தழுவல் போக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் சிங்களத்துல மட்டும்தான் பார்த்தேன். டில்வின் சில்வாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆங்கிலத்துல அமெரிக்கன் எம்பசி தான் மொழிபெயர்த்து பார்த்து கொள்ளணும். காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க தங்களால உருவாக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, தங்களுடைய தோழர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. நாங்கெல்லாம் பழைய அதே அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துல இருக்கிறோம் டில்வின் சில்வா சொல்றாரு. அரசாங்கத்துல இருக்கிற விஜித ஹேரத்தோ அல்லது மற்றவங்களோ என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு நாங்க பொதுவா தான் இருக்கோம் பாருங்க, நாங்க ஐநாவுக்கு தான் சொல்லி இருக்கிறோம், ஐநா முடிவெடுக்க வேண்டும், ஐநா செய்ய வேண்டும் என்று சொல்றாங்கல்ல. ஐநா இப்ப கூடி என்ன செஞ்சாங்க? ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. அது சும்மா எத்தனை வாட்டி பலஸ்தீனுக்காக கூடி இருக்கிறாங்க. அப்ப அதுல நீங்க இன்னொன்று கவனிக்கணும்னா, டில்வின் சில்வாவுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய மன கவலையை என்னன்னு கேட்டா, கட்டும் காட்டமான அறிக்கை டில்வின் சில்வாவுடைய அறிக்கை. இந்த அறிக்கையில பாதி கூட இஸ்ரேல் காசா கடிக்கைகளை அவங்க போடல. சரியா? அது இரட்டை நிலைப்பாடு. இதே நேரத்தில் அரசாங்கம் சார்பாக பேசும்போது நாங்க ஐநாவுல பார்ப்போம், அதுல பார்ப்போம், இதுல பார்ப்போம்னு சொல்லி இங்க நழுவுறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அமெரிக்காவை பகைக்கிற இடத்துல அனுரவுடைய கவர்மெண்ட் இல்ல. அனுர அவருடைய ஆட்சியை கொண்டு போறாரு, நாட்டு மக்களோட பழகுறாரு, அது வேற. ஆனா சர்வதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அமெரிக்காவோட எதிர்க்கிற மனோநிலையிலே இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆட்சி மாற்றத்துல அமெரிக்கன் எம்பசி யார் பக்கம் இருந்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. காய்தல் ஊத்தல் இல்லாம நம்ம அதை பார்க்கணும். சும்மா பேசலாம் அனுர யார் தெரியுமா, அது வேற. ஆனா ஆட்சிக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாம இது ஒரு ப்ரோ அமெரிக்கன் கவர்மெண்ட் தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக நம்முடைய அரசாங்கமாக இவங்க பெரிய நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. ஆனா ஜேவிபியாக நிலைப்பாடு எடுப்பாங்க. உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐநாவுல வார தீர்மானங்களுக்கு வளம மாறி, அது மஹிந்த காலத்துல இருந்து நம்ம பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா தான் இருக்கிறோம். அந்த வெளியில அரசாங்கமாக நீங்க அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு பழைய காட்டத்துல பேச மாட்டாங்க. ஆனா ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் இருக்காங்களா இல்லையா, SYU, அவங்க ஜேவிபி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், NPP ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் கிடையாது. அப்ப ஜேவிபி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, ஜேவிபி அவங்க நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கிற NPP அரசாங்கமாக வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி போகணும்ங்கிறது அவங்களுக்கு, அவங்க இப்படித்தான் போகணும். ஏன்னா நீங்க நம்ம அருண் ஹேமச்சந்திரன் நல்ல புள்ள, நல்ல மனிதநேயம் முக்க ஒரு புள்ள, அவர் அமைச்சராக பிரதி அமைச்சர். அவர் இப்ப இஸ்ரேலுக்கு போனாரா இல்லையா? இஸ்ரேலுக்கு போனவருக்கு, வெஸ்ட் பேங்குக்கு போய் சில இடங்களுக்கு போனவருக்கு ஏன் அங்க இருக்கக்கூடிய PLO தலைவர்களை சந்திக்க முடியாம போயிடுச்சு? சந்திச்சிருந்தா என்ன ஆகும்னு கேட்டா, இஸ்ரேல் இப்ப இலங்கையினுடைய நிலைப்பாடு இரட்டை அரசாங்கம். இஸ்ரேல் தனி நாடு, பாலஸ்தீனம் தனி ராஜ்யம் தானே.
பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கமாக பாலஸ்தீனத்தினுடைய குழுவாக இருக்கக்கூடியவங்க PLO அங்க இருக்கிறாங்க. அப்ப PLO சந்திச்சு யாசர் அரபாத்துக்கு பிறகு இப்ப மஹமூத் அப்பாஸ் இருக்கிறாரு. ஜஸ்ட் அவங்களுடைய அமைச்சரவைத்துறையாவை சந்திச்சுட்டு வந்திருக்கலாமே. அங்க யாரையுமே அவங்க சந்திக்கல, எந்த விதமான சந்திப்பும் நடத்தல. அப்ப என்னன்னா அரசாங்கமாக ரெட்ட நிலைப்பாடு NPP காட்டுறாங்க. இஸ்ரேலுடைய விஷயத்துல ஒரு பார்வையும், இதே நேரத்துல மதுரோவினுடைய விஷயத்துல வெனிசுவேலாவினுடைய விஷயத்துல ஒரு பார்வையும் இருக்கிறது. அதே மாதிரி JVP எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே மாதிரி பாக்குறாங்க. இது உண்மையிலேயே ஒரு மனவருத்தத்துக்குரியது. ஏன்னா இவங்க கிட்ட இந்த சர்வதேச நிலைப்பாட்டை நம்ம அப்படி பார்க்கல. ஆனா இப்ப என்ன புரியுது தெரியுமா, இன்டர்நேஷனல் வந்தா அதெல்லாம் அப்படித்தான் டாம் வேணவா டூம் வேணவாண்டு மஹிந்த சொன்ன மாதிரி இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. அந்த அறிக்கை டில்வின் சில்வாவுடைய போட்ட காட்டம் அளவுக்கு அரசாங்கம் காட்டமாக இருக்கல. இப்படி கடந்த வாரம் சர்வதேசத்தையே உலுக்கிய இந்த டே லைட் ரொபரி இருக்கிறது. வெனிசுவேலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட அந்த செயற்பாடுகள் இப்படித்தான் அமைய பெற்றிருக்கின்றது என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்தும் எதிர்வரக்கூடிய வாரத்திலும் நாங்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை வழங்க தயாராக இருக்கின்றோம். சர்வதேச அரசியலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே போன்று முக்கியமான தகவல்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து இப்படியான பொட்காஸ்ட் நிகழ்ச்சியாக வழங்க தயாராக இருக்கணும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட சகோதரர் ரஸ்மின் MIAC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. நல்ல பல கருத்து சரியில்லை, நான் எடுக்கிறேன். இன்டர்நேஷனல் என்று வந்துவிட்டால் டாம் வேணுமா டூம் வேணுமா என்றுதான் ரஸ்மின் சொல்கிறார். பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இப்படித்தான் கடந்த வாரம் சர்வதேசத்தை உலுக்கிய இந்த அமெரிக்கா வெனிசுவேலா மீது மேற்கொண்ட டே லைட் ரொபரி அமைந்திருந்தது. அமெரிக்கா எதிர்காலத்தில் இன்னும் என்ன மாதிரியான திட்டங்களை மேற்கொள்ளப் போகிறது, டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். எது எவ்வாறாக இருந்தாலும் கடந்த வாரத்திலே நடந்த இந்த முழுமையான செய்தியை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இதன் மூலமாக பல விடயங்களை நீங்களும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இது சம்பந்தமான விடயங்கள் நீங்களும் எம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் இது போன்ற ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே என்னோடு இணைந்து பல விடயங்களை கலந்துரையாடிய சகோதரர் ரஸ்மின் MIAC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.